வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அழியாத செல்வத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களாகிய உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மட்டும் இல்லாமல் பழைய காலத்திலிருந்தே அநேக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் செல்வங்களை தேடுகிறதையும் செல்வங்களை சேர்க்கிறதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் ஏற்றாற் போல மனிதன் செல்வம் என்று எதை கருதுகிறானோ அவைகள் மாறுபட்டே கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சொல்லப்போனால் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக செல்வம் என்பது அது தானிய குவில்களாக அங்கு கணக்கிடப்பட்டது. மனிதர்கள் என்ன செய்வார்கள், விளைச்சலினுடைய ஒரு தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து மண்ணிலே புதைத்து வைத்து அவைகளை பொக்கிஷமாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நாட்கள் சென்றது. ஆடு மாடுகள் போன்ற விலங்குகளை அவர்கள் தங்களுடைய செல்வம் ஆஸ்தி என்று அவர்கள் எண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். இன்னும் நாட்கள் சென்றது. மனிதர்கள் பணத்தை தங்களுடைய செல்வமாக அங்கு கருத ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு பின்பாக வரக்கூடிய காலங்களிலும் கூட செல்வம் என்று கருதப்படுகிறவைகள் அங்கு மாறுபடக்கூடும். பொதுவாகவே இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று பார்க்கும்போது மனிதர்கள் அவர்கள் செல்வத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலும் பிறந்த பழம்பெரும் புலவர் திருவள்ளுவர் இப்படியாக ஒரு குறளை ஏற்றிருக்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லி. இந்த குறள் எதை விளக்குகிறது? செவிச்செல்வம் அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு செல்வமாக, செல்வங்கள் என்று கருதப்படுகிறவர்களே சிறந்த செல்வமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் ஒரு பழமொழி விதமாக சொல்லுகிறது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி. இன்னும் ஒரு விதத்திலே அதை சொல்வோமானால் ஆரோக்கியமான வாழ்வே குறைவில்லாத செல்வம் என்று சொல்லி. இவ்விதமாக உலகத்தில் அநேக காரியங்கள், அநேக மாணவிகள் செல்வங்கள் என்று கருதப்படுகிறது. இன்றும் கூட படிப்பு என்பது அது ஒரு கல்வி செல்வம் என்று அதை விரும்புகிறவர்களும் அதை நேசிக்கிறவர்களும் உண்டு. எவ்வளவு செலவு செய்தாலும் கூட தாங்கள் விரும்புகிற படிப்பை படிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடியும். பல லட்சங்கள் படிப்பதற்காக செலவாகும். அதை பல தவணைகளிலே கட்டியாகிலும் படிக்க வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய மக்கள் உண்டு. அவர்களுடைய பார்வையிலே அவர்களுடைய அந்த கல்விதான் அது மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக தாங்கள் வசிக்கக்கூடிய தேசத்திலே அது கிடைக்காது இருக்குமானால் அந்த கல்வி செல்வமாகிய அவர்கள் விரும்புகிற அந்த படிப்பை பெறுவதற்கு வேற்று நாடுகளிலும் கூட அவர்கள் பயணித்து பல வருடங்கள் அங்கு தங்கி அந்த கல்வி செல்வத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சில மக்கள் பணத்தை தங்களுடைய செல்வமாக எண்ணுகிறார்கள். பணமானது தங்களுடைய கையிலிருந்து பிரிவதை அவர்கள் விரும்புவது கிடையாது. அந்த செல்வம் தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அநேக சடங்குகளையும் கூட அவர்கள் பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். சாயங்காலம் 6 மணிக்கு பின்பாக அவர்கள் பணத்தை அங்கு பயன்படுத்துவது கிடையாது. பணத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் அந்த செல்வம் தங்களை விட்டு போய்விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக அங்கு காணப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதர்கள் செல்வங்கள் என்று அநேக காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வங்களை அடைவதற்காக வாழ்கிறார்கள். அந்த செல்வங்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த செல்வங்களை இன்னும் அவர்கள் பெருக்கிக் கொள்ள விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த செல்வங்கள் என்று அவர்கள் நினைக்கிறவைகளை இழந்து போக விரும்பாதவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் இவைகள்தான் செல்வங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு எதை காட்டிலும் மிக சிறந்த ஒரு முடிவில்லாத ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு செல்வத்தை குறித்து தான் உங்களுக்கு இன்று நாளிலே நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள்
விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது என்ன செல்வம்? நாம் கேட்டது போல இந்த செல்வங்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நிரந்தரமானவைகள் கிடையாது. காலத்திற்கு ஏற்றாற் போல அந்த செல்வத்தின் மதிப்புகளும் மறந்து போகும், அந்த செல்வத்தினுடைய மதிப்புகளும் குறைந்து போகும், அந்த செல்வத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகவும் கூடும். உதாரணமாக, நீங்கள் ஒரு கப்பலிலே இருக்கிறீர்கள். உங்களுடைய கைகளிலே ஒரு விலையுயர்ந்த தங்க நகை பெட்டி உண்டு. அதில் அநேக தங்க நகைகள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. உங்களால் ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது, நீங்கள் தப்பித்துக்கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய உணவு அல்லது உங்களுடைய விலையுயர்ந்த நகைப்பெட்டி. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? அந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு எது செல்வமாக விலையுயர்ந்ததாக காணப்படும்? நிச்சயமாகவே அந்த விலையுயர்ந்த நகைப்பெட்டியை விட்டுவிட்டு மீண்டும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை தருகிற அந்த ஒரு உணவையே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படியானால் நாம் வசிக்கக்கூடிய நமக்கு நேரிடுகிற சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய செல்வங்களுடைய மதிப்புகள் அது மாறி போகிறது, மதிப்புகள் குறைந்து போகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழிந்து போகிற அல்லது குறைந்து போகிற மதிப்பிழந்து போகிற ஒரு செல்வங்களை விட ஏன் நீங்கள் மேலான ஒரு செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது? நான் சொல்ல வரக்கூடிய ஒரு செல்வம் அது எப்படிப்பட்டது என்று தெரியுமா உங்களுக்கு? அது அழியாத செல்வமாக இருக்கிறது. அதனுடைய மதிப்பு ஒருபோதும் குறைந்து போகாது. அதனுடைய நன்மைகள் ஒருபோதும் அதை இழந்து போகாது. முடிவில்லாத ஒரு நன்மையை தருகிற அந்த செல்வத்தை குறித்து இன்ற நாளிலே உங்களோடு கூட நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த செல்வம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வேதத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்தீர்களா? இங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செல்வம் எப்படிப்பட்டது? அழியாதது, மாசற்றது. நாம் செல்வம் என்று கருதுகிற பணமோ பொருட்களோ கல்வி அறிவோ அல்லது நோயற்ற ஒரு வாழ்வோ இது எல்லாம் ஒரு அழியக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஒருவேளை வீடுதான் என்னுடைய செல்வம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் அந்த வீடானதும் கூட புயலாலும் மழையாலும் காற்றுகளினாலும் அக்னியினாலும் கூட அழிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் அழியாத செல்வம், அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த அழியாத செல்வம் எது? வாசிக்கிறோம், அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரம். அப்படியானால் அந்த சுதந்திரம் எது என்று பார்க்கும் பொழுது அது இந்த உலகத்திற்குரியது அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்திற்குரிய எல்லாமே அது அழிவுக்குள்ளானதாக இருக்கிறது. அழியாத ஒன்று எது என்று பார்க்கும் பொழுது பரலோகமாக அங்கு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக வரக்கூடிய ஒரு சுதந்திரமாக அந்த ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதுதான் நமக்கு மிக விலையேற பெற்ற ஒரு செல்வம். அப்படியானால் அந்த செல்வத்தை எப்படி அடைவது? அந்த செல்வத்தை அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகிறதை தவிர்க்க முடியாது. எப்படி அந்த செல்வத்தை அடைவது? அந்த செல்வத்தை அடைவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அந்த ஒரு செல்வத்தை உடையவர் அதை இலவசமாக உங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்திலே ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை என்ன? பாவம். பாவமுள்ள ஒருவரும் அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாது. பாவமுள்ள ஒருவரும் அந்த பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் அந்த பாவமானது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். பாவத்தை எவ்விதமாய் அகற்ற முடியும்? ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்ன வழி என்று பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒருவரை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். யார் அவர்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து அவர் மனிதர் மட்டும் அல்ல,
அவர் நம்மை படைத்த கடவுளாகவும் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு ஐக்கியத்தை அவர் உண்டாக்க விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்து அவரை விட்டு நாம் விலகி சென்றவர்களாக இருக்கிறோம். பாவம் என்று எதுவென்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிடிக்காதவற்றை நாம் செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிடித்ததை செய்ய இயலாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். சொல்லப்போனால் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயலாலும் நம்முடைய சிந்தனைகளாலும் நாம் அவருக்கு பிடிக்காதவர்களை செய்து அவருக்கு கோபமூட்டின மக்கள். ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறந்து நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலே தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் பரலோகம் என்ற அந்த அழியாத செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்திலே போக வேண்டும். அவரிடத்தில் மட்டுமே நாம் போக வேண்டும். ஏனென்று பார்க்கும் பொழுது அவரால் மட்டுமே அந்த பரலோக செல்வத்தை தர முடியும். அவரால் மட்டுமே அந்த பரலோக செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஏன் அவரால் மட்டுமே முடியும்? ஏனென்றால் அவர் மட்டுமே பாவமில்லாதவராய் இந்த உலகத்திலே பிறந்து, பாவமில்லாதவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து, நீங்களும் நானும் செய்த எல்லா பாவத்திற்கான தண்டனையையும் சாபத்தையும் துன்பத்தையும் வேதனைகளையும் சிலுவையிலே தன்மீது சுமத்தி கொண்டு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தம்முடைய பாவமில்லாத இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே 3 பேர் அறையப்பட்டார்கள். ஒருவர் இயேசு, மற்ற இருவர்கள் திருடராக இருந்தார்கள். அவர்களும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய இரத்தமும் அங்கு சிந்தப்பட்டது. ஆனால் அவர்களுடைய இரத்தம் அது பாவம் கரைபடைந்த ஒரு இரத்தமாக இருக்கிறது. பாவத்தின் தண்டனையாக அவர்கள் அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டார்கள். ஆனால் இயேசுவோ எவ்விதமான பாவமும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் கடவுள், அவர் தேவன், அவரால் பாவம் செய்ய இயலாது. அவர் பாவம் இல்லாதவராக இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அழியாத செல்வமாகிய பரலோகத்தை நீங்கள் பெற வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. பரலோகம் போவதற்கு தடையாக உங்களிடத்திலே காணப்படுகிற உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்துக்கு பிறந்து பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு தண்டனையை சுமந்த அந்த இயேசுவை நீங்கள் முழு மனதோடு விசுவாசியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய பரலோக செல்வத்தை அனுபவிப்பதற்கான தடை அங்கு உடனடியாக அங்கு நீக்கப்படும். இயேசு உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு இலவசமாக அந்த பரலோக செல்வத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த பரலோக செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தாமதம் பண்ணாதிருங்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே செல்வங்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் கிடைக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பரலோகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்று பார்க்கும் பொழுது பரலோக செல்வத்தை பெறாதவர்கள் பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இந்த உலகத்திலே நம்முடைய நாட்கள் ஒரு நாள் நிறைவடைய போகிறது. நிறைவடைந்த பின்பாக நாம் 2 இடங்களுக்குத்தான் செல்ல முடியும். ஒன்று பரலோகம், மற்றொன்று பாவத்தின் தண்டனை கொடுக்கப்படுகிற நரகம் என்ற இடம். நிச்சயமாகவே நாம் பாவம் செய்து நரகத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் நான் பரலோகம் போக முடியும். நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசுவிடத்தில் சென்று அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் தருகிற அழியாத செல்வமாகிய கண்ணீர்களும் கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியுமாக இருக்கிற அந்த பரலோக செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னை
நமது நம்பிக்கையின் தேவனான இயேசு கிறிஸ்துவுடைய அருமையான பெயரால் எங்களை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற மக்களைத்தான் நாம் அதிகமாக காண முடிகிறது. பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத மக்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அது வெகு சொற்பம்தான். ஆம், இன்று இருக்கிற மக்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்கள் இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் அந்த பணத்தை கொண்டு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பணத்தில் ஒன்றும் தவறில்லை. பணத்தை நாம் பல நல்ல வழிகளுக்கு பயன்படுத்த முடியும். உங்களது பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், திருமணம் முடித்து கொடுக்கலாம், உங்களுக்கு நோய் ஏற்படும் போது நல்ல தரமான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம், பசியோடு கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கு பணம் கொடுக்கலாம், அவர்கள் பசியை போக்கலாம். இப்படி பணத்தை நாம் நல்ல வழிகளில் பயன்படுத்த முடியும். ஆனால் பணத்தில் ஒரு தீமையும் கூட உண்டு. நம்முடைய இருதயத்தை, நம்மை படைத்த, நமது வாழ்க்கையை வழிநடத்துகிற தேவன் மேல் வைக்க அது அனுமதிக்காமல் போவதற்கும் கூட சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் உங்களது திறமையின் மேலும் உங்கள் மேலும் மற்ற மக்கள் மேலும் நம்பிக்கை வைத்து உங்களது வாழ்க்கை வீணாய் போவதற்கு ஏது உண்டு என்பதுதான் உங்களையும் என்னையும் படைத்த தேவனான அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பணத்தை குறித்து கற்பிக்கிற மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் நல்லதுதான். ஆனால் பணத்தில் உங்கள் நம்பிக்கையை முழுவதுமாக வைப்பீர்களானால் உங்களைப் போல ஒரு கஷ்டப்படுகிற, உங்களைப் போல ஒரு பரிதாபமான மனிதர்கள் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. நம் நம்பிக்கையை நம்மை படைத்த கடவுளாகிய இறைவனான அந்த இயேசுவின் மேல்தான் வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக கடவுள் எழுதி கொடுத்த லூக்கா என்ற புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா அதிகாரம் 12 வசனம் 15-21 முடிய. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். பின்பு ஆத்துமாவே, உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த ஒரு கதையில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து உணர வேண்டிய ஒரு தெளிவான, ஆழமான, துல்லியமான சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறார். என்ன அது? பணத்தை குறித்தான, பொருளை குறித்தான ஒரு 2 முக்கியமான உண்மைகளை அவர் இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். முதலாவது என்ன? நாம் திரளான ஆஸ்திகளைத்தான் சம்பாதிக்க வேண்டும். திரளான ஆஸ்திகள் மேல் உங்கள் இதயத்தை வைப்பீர்களானால் அது நமது மனக்கண்களை குருடாக்கும் ஒரு பண்பை கொண்டிருக்கிறது. ஆம், அளவுக்கு மீறி அதிகமான பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்று நீங்கள் உங்களது நேரங்களை எல்லாம் அதிலே செலவழிப்பீர்களானால் அது உங்களது மனக்கண்களை குருடாக்கும். இங்கு அந்த மனிதன் தன்னை படைத்த, தனக்கு பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான ஒரு வல்லமையை, ஆற்றலை, படிப்பை கொடுத்த அந்த தேவன் மேல் மனதை வைக்காமல் அந்த பணத்தின் மேல் தான் மனதை வைக்கிறான். அந்த அளவு அவனுடைய உள்ளான மனக்கண்கள் பண ஆசையினால் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆம், மனக்கண்கள் குருடாகும் பொழுது நாம் போக வேண்டிய வழியும் கூட நமக்கு தெளிவாக இருக்காது. இங்கு பாருங்கள்,
அவனுடைய கண்கள் எவ்வளவாக கூடாக்கப்பட்டிருக்கிறது தேவனை காண முடியாதபடிக்கு. நான் என்ன செய்வேன்? நான் என் தானியம், நான் என் களஞ்சியங்களை இடித்து எனக்கு விளைந்த தானியங்கள், என் பொருள்களை என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து என்று எனது எனது நான் நான் என்று தன்னையே அதிகமாக நம்பியிருக்கிறான். தன்னையே தான் நன்றாக வர வேண்டும் என்று தன்னைத்தான் அவன் செழிப்பாக்க முயற்சி எடுக்கிறான். தேவன் உங்களையும் என்னையும் படைத்தது அதற்காக அல்ல. நம் மனக்கண்கள் கூடாகும் பொழுது நாம் போக வேண்டிய வழியும் நமக்கு தெரியாது, நமது வாழ்க்கையும் கூட அங்கு நிம்மதியாக இருக்காது. ஆகவே பண ஆசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவனுடைய அந்த ஒரு கண்டிப்பான ஒரு புத்திமதிக்கு நாம் செவி கொடுப்போம். இரண்டாவது, இந்த பண ஆசை, இந்த பொருளாசை என்ன செய்யும்? ஆத்துமாவை ஜீவனுக்கு நேராக அல்லாமல் அழிவுக்கு நேராய் வழிநடத்தும். வாசிக்கிறோம், எவ்வளவு திரளான ஆஸ்தி, எவ்வளவு திரளான பணம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் கூட அது நமக்கு ஜீவன் அல்ல என்று தெளிவாய் ஜீவனின் அதிபதியாக இயேசு நமக்கு உணர்த்துகிறார். நம்மை அதற்காக அவர் படைக்கவில்லை. நமது ஆத்துமா இந்த பணத்தில் திருப்தியாவதற்காக அவர் படைக்கவில்லை. அது நமக்கு ஜீவன் அல்ல, அது நமக்கு ஜீவன் தராது. பிரியமானவர்களே, இந்த பொருளாசை என்பது தேவனது பார்வையில் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய பாவம் மற்ற பாவங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. ஆம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று நம் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பணத்தை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் வாங்க முடியும், ஆனால் பாவ மன்னிப்பை வாங்க முடியுமா? இந்த உலகத்தில் நாம் மரித்த பின்பு, நம் இறந்த பின்பு என்றென்றைக்கும் முடிவில்லாத காலம் வாழக்கூடிய அந்த பரலோகத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. திரளான ஆஸ்திகள், பணமானது நமக்கு ஜீவன் அல்ல. இதை உணர்வதற்கு முடியாதபடிக்கு நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமது மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. ஆகவே நமது மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், இந்த பொருளாசை என்ற இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் நாம் இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொருள் நமக்கு ஜீவன் அல்ல, இயேசுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நமக்கு தேவன் உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமது இருதயங்கள் இந்த பண ஆசையினால், பொருளாசையினால் இருட்டடையாதபடிக்கு இருப்பதற்காகத்தான் அவர் பூமியில் மனிதனாக பிறந்து நமது பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய மரண தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் உயிரையே தந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இப்போதும் நமது மனக்கண்களை பிரகாசிப்பதற்காக அவர் பரலோகத்தில் உயிருள்ளவராக நம்மோடு இடைபடக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு, மற்ற மக்களை வாழ்விப்பதற்கு பணம் இருந்தால் போதுமானது. நமது இருதயம் தேவனை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மையும் நமது வாழ்க்கையின் வசதிகளையும் வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்குமாகவே நாம் இந்த பூமியில் ஜீவிப்போமானால் நமது பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி கிடைக்கக்கூடும்? இந்த பூமியில் பாவம் நிறைந்த இந்த பூமியில் நாம் எப்படி சந்தோஷமாக சமாதானமாக தேவனுக்காகவும் தேவனது பிள்ளைகளுக்காகவும் நாம் வாழ்வதற்கு நமக்கு நேரம் ஏது? ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த வசனமானது நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. நமது நம்பிக்கையை நாம் தேவனில் வைக்க வேண்டும். எதிர்காலம், நமது வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நாம் உணர முடியாது. நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை தேவன் மட்டும்தான் அறிவார். ஆகவே நமது எதிர்காலத்தை நன்றாய் அறிந்திருக்கிற அந்த தேவன் மேல் நம்பிக்கையை வைத்தால் மட்டுமே நமது வாழ்வில் நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும். அதைவிட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். பிரியமானவர்களே, பண ஆசை, பொருளாசை என்ற பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கோ அது என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கோ போதுமான பலன் இல்லை. ஆனால் பண ஆசையை எதிர்த்து போராடுவதற்கு, பணத்தில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு தேவையான ஒரு வல்லமையை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரையே தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தில் அந்த வல்லமை உண்டு.
அவரது அன்பில் அந்த வல்லமை உண்டு. அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவே, ஒரு பொருளாசை இல்லாத, பணத்தின் பின்பாக போகக்கூடிய ஒரு மனதை என்னை விட்டு அகற்றி போடும், எனது பாவங்களை மன்னியும், எனக்கு வேறு ஒரு இருதயத்தை கொடும் என்று நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் அந்த கணமே நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து, நமது குடாக்கப்பட்ட மனக்கண்களை எல்லாம் திறந்து, நமது வாழ்வில் எது முக்கியம், எதற்காக நமது ஜீவனை செலவழிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவையும் நமக்கு தருவார். அதற்காகவே அவர் சிலுவையில் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தெழுந்த தேவனிடத்தில் நாம் நமது இருதயங்களை ஒப்படைக்கும் போது அது பொருளாசை என்ற பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை முற்றும் முடிய ரட்சிக்கிற, காப்பாற்றுகிற தேவனாக காணப்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களது வாழ்வின் லட்சியம் என்ன? பெரிய பணக்காரராக வேண்டும் என்பதா? அதனால் ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் பொருளாசையானது தேவன் மேல் நம்பிக்கையை பதிக்காமல் உங்கள் மேல், மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கையை பதிப்பதற்கு உங்களை உந்தி தள்ளும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையும் போது மட்டுமே இந்த உலகத்தில் எது நிரந்தரமானது, எது உங்களுக்கு தேவையானது, எது அர்த்தம் உள்ளது, எது ஜீவன் உள்ளது என்று அந்த ஜீவ பாதையை நோக்கி வழிநடப்பதற்கு உங்களை உந்தி தள்ளும். அதற்கு இயேசுவானவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். உங்களது இருதயங்களை, உங்களது மனக்கண்களை சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவினில் பதிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.